மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹனிகுமார் இணைந்திருக்கிறார். ஹனிகுமார், மணிமார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தை இந்த வழக்கு தொடரப்பட்டது ஆனந்த் ராய் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். அந்த மனுவில் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார்? மணிமாறன், அதாவது இந்த மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு எழுதுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. நீட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொது நுழைவுத் தேர்வு எழுதுவது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கூடுதலான சுமையும் ஏற்படுத்தும், எனவே விதிவிலக்க வேண்டும் என்று பல்வேறு மாநில அரசுகள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்திருந்தன. இந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு இந்த ஒரு வருடத்திற்கு எழுத வேண்டாம் என விதிவிலக்கு அளித்து ஒரு அவசர சட்டத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு கொண்டு வந்தது. அதற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களும் ஒப்புதல் அளித்திருந்தார். மாநில அரசுகள் ஆண்டுக்கு மட்டும் இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வை எழுத வேண்டாம், ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கண்டிப்பாக இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதிய அதே போல தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய அரசு இடத்தை நிரப்புவதற்கும் இந்த நீட் தேர்வு என்பது கட்டாயமில்லை, ஒரு வருடத்திற்கு விலக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு ஒரு சில தரப்பில் ஆதரவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது, அதே சமயம் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சில மாநில அரசுகள், குறிப்பாக ஒடிசா, மத்திய பிரதேசம், அதே போல டெல்லி உள்ளிட்ட மாநில அரசுகள் இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது அவசியம், அதை மத்திய அரசு நீக்கக்கூடாது என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்றைக்கு முன்தினம் குஜராத்தை சார்ந்த மாணவர் ஒருவேளை இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் என்னுடைய வாதத்தையும் கேட்காமல் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். அதே போல சங்கல்ப் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பொதுநல அமைப்பின் சார்பாகவும் இந்த நீட் நுழைவுத் தேர்வுக்கு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டதை எதிர்த்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இன்றைக்கு மருத்துவர் ஆனந்த் ராய் என்பவரின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு தொடர்பான அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே விடுமுறை கால அமர்வு நீதிபதியின் முன் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அவசர சட்டம் கொண்டு வந்தது என்பது மாணவர்களுக்கு நன்மை பயக்குவதற்கு பதிலாக இந்த மாணவர் சேர்க்கைக்கான அந்த மருத்துவ படிப்புகளுக்கான அந்த சீட்டுகளை விற்பனை செய்வதற்கு தான் வழிவகுக்கும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் குறிப்பாக பல்வேறு அதிக விலைக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்வதற்கான வழிவகுக்கும். எனவே இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது அவசியம், இது அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கிற வாதத்தை முன்வைத்து இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அநேகமாக நாளை விடுமுறை கால அமர்வு நீதிபதி முன்பாக இது முறையீடு செய்யப்படும். இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கோரி முறையீடு செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே மருத்துவர் ஆனந்த் ராய் தான் மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர். நீங்கள் ஒன்றை இங்கே பார்க்க வேண்டும், மத்திய பிரதேசம் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய மாநிலம். ஏனென்றால் அங்கு ஏற்கனவே பல்வேறு ஊழல் வெளிவந்தது. எனவே இந்த ஆனந்த் ராய் அதே போல மருத்துவ மாணவர் சக்சேனா ஆகியோரின் சார்பாகவும் இந்த அவசர சட்டத்திற்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மணிமாறன்.